என் வேலைக்கு ஆப்பு வச்சிடுமா இந்த ஏஐங்கிற பயம் இப்போ ஐடி ஊழியர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை எல்லோருக்குமே இருக்கு. செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்ற ஏஐ நம்ம வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்ம வேலையையும் தலைகீழா மாத்திட்டு வருது. இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான லிங்க்டின் ஜாப்ஸ் ஆன் த ரைஸ் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. அதுல பல அதிர்ச்சி தரும் தகவல்களும் ஆச்சரியமான வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கு. அதை பத்தி முழுசா பார்க்கலாம். இன்றைய சூழல வேலைவாய்ப்பு சந்தை ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு வருது. இந்த ரிப்போர்ட் படி உலக அளவுல 56 பணியாளர்கள் இந்த வருஷம் எப்படியாவது புது வேலைக்கு மாறிடணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா சோகம் என்னன்னா 76 பேர் எதிர்காலத்துக்கு ஏத்த திறமை நம்ம கிட்ட இருக்கா, நாம இதுக்கு தயாராங்கிற பயத்திலேயே இருக்காங்க. ஏன்னா ஏஐ இப்ப வரும் டெக்னாலஜி மட்டுமில்ல, அதுதான் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு சந்தையை தீர்மானிக்கிற சக்தியா மாறி இருக்கு. சரி, இப்போ 2026ல எதெல்லாம் ஹாட் ஜாப்ஸ், அதாவது அசுர வேகத்துல வளர்ற அந்த 4 முக்கிய துறைகள் எவைன்னு பார்க்கலாம். ஏஐ இன்ஜினியர்கள், கம்ப்யூட்டரை சுயமா சிந்திக்க வைக்கிற மாடல்களை உருவாக்குறவங்க தான் இவங்க. சாஃப்ட்வேர் துறைகளை இருந்த பல பேர் இப்போ இதுக்கு மாறிட்டு வராங்க. ஏஐ ஆலோசகர்கள், ஒரு கம்பெனிக்கு ஏஐயை எப்படி லாபகரமாக பயன்படுத்தலாம்னு ஐடியா கொடுக்குறவங்க. இவங்களுக்கு மினிமம் 8 வருஷ அனுபவம் தேவைப்படுது. டேட்டா அன்னோடேட்டர்கள், ஏஐ இயங்குறதுக்கு தேவையான டேட்டாவை சுத்தம் செய்கிற வேலை இது. இதில் ஆச்சரியம் என்னன்னா 62 பெண்கள் தான் இந்த வேலையில் இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள், புதுசா அல்காரிதம் கண்டுபிடிக்கிறவங்க. எனக்கு டெக்னாலஜி தெரியாது, என் கதை என்னன்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏஐ தாண்டி ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு விற்பனை துறைகளும் சிறப்பான வளர்ச்சி இருக்கு. அதே நேரம் வேலை பாதுகாப்பு இல்லாததால நிறைய நிபுணர்கள் இப்போ ஒரு கம்பெனியை நம்பாம ஃப்ரீலான்சிங் மற்றும் சொந்த தொழில் பக்கம் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. சுருக்கமா சொன்னா, இனிமே வெறும் டிகிரி சர்டிபிகேட் சோறு போடாது, தொழில்நுட்ப மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் வேலை நிரந்தரம்னு இந்த ரிப்போர்ட் அடிச்சு சொல்லுது. நீங்க 2026க்கு தயாரா? கமெண்ட்ல சொல்லுங்க.